மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உங்களுக்குள்ள கோபங்கள் வரத்தாங்க செய்யும். இருந்தாலும் அந்த கோபங்களுக்கு சின்ன சின்ன அர்த்தங்கள் இருக்கும். ஆனா அது யாருக்குமே புரியாது. நீங்க காட்டக்கூடிய கோபத்தை அனைவருமே தவறாக பார்ப்பாங்க. உங்களுடைய கோபத்திற்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய கண்ணீருக்கு பல காரணங்கள் நிச்சயமாக இருக்கும். நீங்க ஒருத்தவங்களை முழுமையாக நம்பியிருப்பீங்க, முழு மனதோடு நம்பவும் செய்வீங்க. ஆனா அந்த ஒரு நம்பிக்கை உடைந்து போகும் பொழுது உங்களுடைய மனசு சாதாரணமாக காயம் அடையாதுங்க. மற்ற நபர்கள் மாதிரி உங்களுக்கு காயம் என்பது மனதிற்குள் அடையாது. அது மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு தொந்தரவாகவே மாறிவிடும். அந்த ஒரு காயங்கள் உங்களுக்கு எந்த விதமான வேலைகளையும் செய்ய முடியாமல் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு காயம் என்பது ஏற்பட்டுவிடும். உங்களையும் முழுமையாக உடைத்தும் விடுங்க. நீங்க உங்களுடைய ரகசியங்களை யாரிடமாவது பகிர்ந்திருந்தீங்க அப்படின்னா அது அவங்கள உயிர் மாதிரி தாங்க நம்பிக்கொண்டே தாங்க இருக்கும். ஆனா ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மற்றவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை எப்படி காப்பாற்றிக் கொள்வீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நம்பிக்கைகளும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளும் இனிமேல் நடக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில சிலர் ரகசியங்களையே உங்களை காயப்படுத்தி உங்களுடைய ரகசியங்களை வைத்தே உங்களை அதிகமான நபர்கள் காயப்படுத்துவாங்க. முன்னாள் காலங்களில் உங்க கூடவே இருந்து நீங்க செய்கின்ற செயல்கள் உங்களுடைய ரகசியங்கள் என அனைத்தையுமே அறிந்து உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து அவங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் மீண்டும் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது மிகப்பெரிய அளவுக்கு நீங்க ஏன்டா இவங்ககிட்ட எல்லா விதமான ரகசியங்களையும் சொன்னோம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நிச்சயமா சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்தவும் ஆரம்பிப்பாங்க. நீங்க செஞ்ச உதவிகளை மறந்து உங்களை பயன்படுத்தி கொண்டவங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்கத்தான் செய்வார்கள். நீங்க எத்தனையோ உதவிகளை அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருப்பீங்க. அது எதுவுமே அவர்களுடைய கண்களுக்கு தெரியாது. ஆனா உங்களிடம் இருக்கக்கூடிய தேவைகள் மட்டுமே தாங்க அவங்களுடைய கண்களுக்கு தெரியும். அதனால உங்களுடைய தேவைகளை பயன்படுத்தி கொள்வதற்காக உங்களை சுற்றி சுற்றி எத்தனையோ நபர்கள் வந்து கொண்டுமே தாங்க இருப்பாங்க. ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தாங்க நீங்கள் அனைத்தையுமே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்க விட்டு கொடுத்த விஷயங்களை யாரும் கணக்கில் எடுத்ததே இதுவரைக்கும் கிடையாது. உங்களுடைய கனவுகள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய சந்தோஷங்கள் எல்லாத்தையும் நீங்க மற்றவங்களுக்காக இந்த ஒரு நேரத்தில் நீங்க விட்டு கொடுத்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில கடைசியில நீங்க என்ன பண்ணணும் என்கிற கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பதில்களானது கிடைக்காமல் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். நம்பிக்கை துரோகங்கள் இந்த மகரம் ராசிக்காரங்களுக்கு சாதாரணமான காயங்களாக இருக்காது. அது நிச்சயமா உங்களுக்கு புரிந்த ஒரு விஷயமாகத்தாங்க இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக உங்களுக்குள்ள தோன்றவும் ஆரம்பிக்கும். முதல்ல யாரையும் எளிதாக நீங்க நம்ப மாட்டீங்க. நம்பினதுக்கு அப்புறம் அந்த ஒரு மனிதரை வாழ்க்கையின் ஒரு முக்கியமான ஒரு பகுதியா உங்களுடைய மனதிற்கு பக்கத்துல நீங்க போய் அந்த ஒரு மனிதரை வச்சிருப்பீங்க. இந்த மனிதர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை விட ஒரு பங்கு மேலவே சில மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்க வைத்திருக்கவும் செய்வீங்க. ஆனா அவங்க ஏன் இந்த மாதிரி செய்கிறார்கள் என்று எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கும். முதல்ல அவங்க யாரையுமே நம்ப மாட்டீங்க. நம்பியதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில சில நம்பிக்கை துரோகங்களை செய்துவிட்டு போவாங்க. அந்த நபர்கள் உங்களுக்கு துரோகங்கள் செய்யும் பொழுது அது உங்களுடைய உள்ளத்தை மிகவும் அதிகமாகவே உடைத்திருக்கும். அதற்கு பிறகு நீங்க அதிகமா பேச மாட்டீங்க யாரிடமும். மனதில் இருக்கக்கூடிய வழியே கூட நீங்க வெளியில் யாரிடமும் சொல்லவும் மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நீங்க மனதில் இருக்கக்கூடிய ரகசியங்களை சொன்னீங்க. அந்த ரகசியங்களும் இந்த ஒரு நேரத்தில் வெளியில் வர ஆரம்பித்து விட்டது. இந்த ஒரு நேரத்துல உங்க கூடவே பழகி உங்களுக்கு துரோகங்களும் செஞ்சிருப்பாங்க. இனிமே நீங்க யாருமே வேண்டாம் என்று எல்லாத்தையும் நீங்க வெறுத்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழ ஆரம்பித்திருப்பீங்க. மனதிலும் சில வழிகளும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இன்னும் சில நேரங்களில் நீங்கள் தனியாக இருக்க வேண்டிய இரவுகள் கூட உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கவும் ஆரம்பித்திருக்கும். ஆனா மகரம் ராசி அன்பர்களுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு உண்மையானது புரிய ஆரம்பிக்கும். இந்த உலகம் உங்களுடைய தியாகத்தை கணக்கில் எடுக்காது என்பது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தாங்க அது உங்களுக்கு தெரியவும் ஆரம்பிக்கும். நீங்க யாருக்காக எவ்வளவு விட்டு கொடுத்தீங்க, எவ்வளவு முறைகளாக நீங்க உங்களுடைய ஆசைகளை புதைத்தீங்க, எவ்வளவு முறைகள் உங்களுடைய மனதை நீங்கள் அடக்கி வைத்தீர்கள் என்று இது எல்லாத்தையும் யாரும் நீங்க நினைவில் வைத்திருக்க மாட்டாங்க. அதை நீங்கள் மட்டுமே தாங்க நினைவில் வைத்திருப்பீங்க. அதனால இனிமே யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று புரிந்து நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. ஒரு நாள் என்னுடைய நாள் வரும், அந்த ஒரு நாளில் நான் யார் என்று அனைவருக்கும் தெரியும் என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா, இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்குள்ள வந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். அதே போல வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில்
உங்களுடைய ராசியிலிருந்து 3வது ராசியான மீனத்தில் சனியானது சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் மாற்றத்தின் ஒரு முக்கியமான கட்டத்தில் இந்த ஒரு நேரத்தில் இருந்து கொண்டிருப்பீங்க. இருந்தாலும் மீனத்துல இந்த ஒரு நேரத்துல சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் உங்களுக்குள்ள சின்ன சின்ன கவலைகள் இந்த ஒரு நேரத்தில் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் கவலைகள் இருந்தாலும் எல்லா விதமான பிரச்சனைகளும் இனிமே வெளியில் தீர ஆரம்பிக்கும். மாற்றத்திற்கான ஒரு முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள், செய்யக்கூடிய தொழில்கள், எடுக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இனிமே மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் என்பது நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில பெரிய பெரிய அளவுக்கு நீங்க முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்கள் உங்களுக்குள்ள கிடைக்கும். அது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்குங்க. இந்த ஒரு நேரத்துல வேலையில் நீங்கள் சில கடினமான நேரத்தை எதிர்கொள்ள வேண்டிய சில சிக்கல்கள் உங்களுக்குள்ள நேரிட ஆரம்பிக்கும். கூட இருக்கக்கூடிய நண்பர்களோ உங்களுடைய ஊழியர்களோ உங்களுக்கு எதிர்த்து நிற்பாங்க. உங்களுடைய மேல் அதிகாரிகள் கூட உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பிரச்சனையாகவும் மாறவும் ஆரம்பிப்பார். அதனால நீங்கள் அனைவரையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்க எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு சூழல்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்கும். எதிர்த்து நின்றால் மட்டுமே உங்களுடைய வேலை என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் யதார்த்தத்தையும் உணர்ச்சி ரீதியான சவால்களையும் நீங்க சந்திப்பவும் ஆரம்பிப்பீங்க. யதார்த்தமாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் கூட அந்த யதார்த்தமான விஷயங்களை வைத்து இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டுதாங்க இருக்கும். அதனால எந்த ஒரு நேரத்தில் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நீங்கள் எப்பொழுதுமே கவனமாக இருப்பதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய உடல்நிலையில் கணிசமான ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும். உணர்வு ரீதியாக உங்களுக்கு சற்று சிரமமான காலமாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது அமையக்கூடும். குறு அமைப்பு சவால்களை உங்களுக்கு எதிர்கொள்ள உங்களுக்கு வலிமையாக்கி கொடுக்கும். மாலையில் பணமானது உங்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் வைக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க கடன் வாங்குவதை இந்த ஒரு நாளில் தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நிறைய பாடங்களை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் நிச்சயமாக கூற வேண்டும் இனிமே வரக்கூடிய நாட்களில். அதே போல வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் வாடிக்கையாளராக இருந்தவர்கள் உங்களுடைய நண்பர்களாக மாற ஆரம்பிப்பாங்க. அவர்களுக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களிடம் கூறுவாங்க. நீங்களும் உங்களுக்கு தெரிந்த சில விஷயங்களை அவர்களிடம் நீங்க கூறவும் ஆரம்பிப்பீங்க. உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்த அளவுக்கு உதவிகள் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். மனதில் எண்ணிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்து அது அனைத்தையும் நீங்க செய்து முடிப்பீங்க. வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவானது உங்களுக்குள்ள பிறக்கவும் ஆரம்பிக்கும். ஆன்மீக பணிகளில் ஆர்வமானது உங்களுக்குள்ள உண்டாகிவிடும். மனதில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்குள்ள மேம்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே இனிமேல் தீரவும் ஆரம்பித்துவிடும். வர்த்தக துறைகளில் சிந்தித்து நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடையானது கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல திருப்பங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்கள் எப்படியாவது இந்த ஒரு நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் இந்த ஒரு நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வமானது இந்த ஒரு நேரத்தில் கிடைத்துவிடும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில நீங்க முன்னேற ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.